ஹாய்ங்க எல்லாருக்கும் காலை வணக்கம்ங்க. வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை லீவு. அது எவ்வளோ ஸ்பீடாக போகுது தெரியுமா? விடிஞ்சா திங்கட்கிழமை. இன்றைக்கி என் பசங்களுக்கும் என் வீட்டுக்காருக்கும் என்ன சமைச்சு கொடுத்தேன் அமிச்சுன்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி வந்து கிள்ளிப்பட்ட சாம்பார் தான் வச்சுருக்கேன். இது கிள்ளிப்பட்ட சாம்பார், மிளகாய் கிள்ளி சாம்பார், வெத்து சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து கிள்ளிப்பட்ட சாம்பார் தான் நான் சொல்லுவேன். எப்பவும் போல் நம்ம வீட்டில் சுட சுட சோறு பசங்களுக்கும் என் வீட்டுக்காருக்கும் லன்ச்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்ட பிறகு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். என் வீட்டுக்காருக்கு தொட்டுக்க வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், நிறையா பூண்டு, மிளகு போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். பெரிய பையனுக்கும் என் வீட்டுக்காருக்கும் இந்த தொட்டுக்க வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். சின்னவன் வந்து இது கொடுத்து அனுப்பிச்சா சாப்பிட மாட்டான். அவனுக்காக ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும் வறுத்து நான் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஆனால் எனக்காக ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் செஞ்சுருக்கேன். எனக்கு பிடிச்ச கருவாடு வறுவல். எனக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய் பிடிக்கும். இருந்தாலும் கருவாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதா, அதனால் இன்றைக்கி எனக்காக ஸ்பெஷலாக கருவாடு வறுத்துட்டேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் கத்திரிக்காய், முருங்கைக்காய் பொரியல், கருவாடு வறுவல், கிள்ளிப்பட்ட சாம்பார். உங்களுக்கு இந்த லன்ச் மெனு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்குறவங்கள.